ஒரு புதிய நகர்பள்ளிக்கூடம். ஒளி நிரம்பிய வகுப்பறையில் ஆரவ் என்ற சிறு சிறுவன் பின்னிருந்த பெஞ்சில் தனியாக அமர்ந்திருந்தான். அவனது முகத்தில் குழப்பமும் பயமும் கலந்த பெரிய கண்கள், பசுமை மங்கிய ஆரஞ்சு நிற சட்டை, தோளில் பழைய துடிப்பை. வகுப்பில் மற்ற மாணவர்கள் சிரித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜன்னலின் வழியே உயரமான கட்டிடங்கள் தெரிந்தன. அவனுக்கு தெரியாத கடுமையான சத்தமுள்ள ஒரு புதிய உலகம். அவனது பையை மெதுவாக திறந்து ஆரவ் ஒரே பென்சிலை எடுத்தான். அதுவும் முறிந்த முனை சீரில்லாத ரப்பர் இல்லாத ஒன்று. மற்றவர்கள் பளபளக்கும் பென்சில் வைத்திருந்தார்கள். சில மாணவர்கள் கிசுகிசுத்தனர். ஆனாலும் ஆரவ் ஒன்றும் நினைக்காதவனாக மென்மையான நிம்மதியான ஒரு புன்னகையுடன் அந்த பென்சிலை பிடித்தான். அந்த இரவு மின்சாரம் இல்லாத சிறிய அறையில் மெழுகுவர்த்தியின் ஒளியில் ஆரவ் தரையில் அமர்ந்தான். அவரது விரல்கள் கருப்பாக மாசாகி அந்த பென்சில் சின்னதாய் குறைந்து விட்டாலும் அவன் ஓவியத்தை தொடர்ந்தான். அவன் வரைந்தது அவரது கிராமம், குடும்பம் மற்றும் நட்சத்திரங்களால் நிரம்பிய வானம். அவரது கண்கள் கனவுகளால் விழுந்தன. அடுத்த நாள் காலை வகுப்பறை முழுவதும் மாணவர்கள் வரையப்பட்ட வண்ணமயமான ஓவியங்களால் நிரம்பியிருந்தது. ஆனால் ஆசிரியர் சிரித்த முகத்துடன் அனைவருக்கும் ஆரவ் வரைந்த ஓவியத்தை தூக்கி காட்டினார். மாணவர்கள் வெகுவாக ஆச்சரியப்பட்டனர். ஆரவ் சொற்கள் இன்றி அமைதியாக நின்றான். அந்த ஓவியம் முற்றிலும் சிறப்பானதாக இல்லை என்றாலும் அதில் உணர்வு இருந்தது, மனதில் இருந்த அழகு. ஒரு மேசையின் மேல் முறிந்த பென்சில் ஓரத்தில் ஆரவின் ஓவியத்துடன் கிடந்தது. ஒரு வெண்கல ஒளிக்கதிர் அதை வருட அது மெல்ல விழுந்தது. பின்னணியில் மாணவர்கள் ஆரவ் சுற்றி திரண்டனர். கருவி அல்ல, கருத்தே முக்கியம்.